தேவமாதாவின் வணக்க மாதம் 16ஆம் தேதிக்கான புதுமை. ஐரோப்பா தேசத்தில் கர்கசோன் என்ற பட்டணத்தில் புனித சாமிநாதர் பிரசங்கித்து கொண்டு வரும்பொழுது ஒரு மனிதனை அவரிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அந்த மனிதன் தேவமாதாவை குறித்து 183 மணி ஜபம் ஆகாதென்று சொன்னதன் காரணமாக பிசாசானது அவன் மேல் ஆவேசம் கொண்டது. புனித சாமிநாதர் பசாசானது அவன் மேல் ஆவேசம் கொண்டதை அறிந்து தாம் 150 மணி ஜபத்தை குறித்து பிரசங்கித்ததெல்லாம் மெய்யோ பொய்யோ என்று சர்வேஸ்வரன் பெயரால் சொல்ல பசாசுக்கு கற்பித்தார். அப்போது அந்த பசாசு அந்த மனிதன் வாயினால் உரக்க சத்தத்தோடு சொன்னதாவது: சூழ நிற்கிற கிறிஸ்தவர்களே, நான் சொல்ல போகிறதை கேளுங்கள். எனக்கு கொடிய விரோதியாக இருக்கும் சாமிநாதர் தேவமாதாவின் பேரிலும் 153 மணி ஜபத்தின் பேரிலும் பிரசங்கித்த யாவும் சரிதான். அதன் அன்றியும் கன்னி மரியாவை வணங்குகிறவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் செய்ய என்னால் முடியாது. அவர்களுக்குள் மோட்சமடைய அபாத்திரவன்களாக இருந்தாலும் தேவமாதாவை வேண்டிக் கொண்டு கரையேறுவார்கள். அவள் பேரில் பக்தி வைத்து 153 மணி ஜபம் வழக்கமாய் செய்கிறவர்கள் எல்லோரும் சாகிற வேளையில் தேவமாதாவின் உதவியால் உத்தம மனஸ்தாபப்பட்டு மோட்சம் சேருவார்கள் என்று சொல்ல சர்வேஸ்வரன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். பசாசானது அப்படி சொன்னதை கேட்டு கூட நின்றவர்கள் எல்லாரும் பிரமித்து அவர்களும் புனித சாமிநாதரும் அந்த பசாசை அந்த மனிதனிடத்தினின்று ஓட்டும்படிக்கு 183 மணி ஜபத்தை தொடங்கினார்கள். அவர்கள் வேண்டிக் கொள்ளுகையில் அந்த மனிதனிடத்தில் அநேகம் பசாசுகள் இருந்ததினால் ஒவ்வொரு அருள்நெறி ஜபத்திலும் ஒவ்வொரு பசாசு நெருப்புத்தணல் ரூபமாய் ஓடிப்போனது. ஜபம் முடிந்தவுடன் அந்த மனிதன் சௌக்கியமாய் இருந்தான். அக்காலத்தில் இருந்த பதிதரில் அநேகம் பேர் அந்த புதுமையை கண்டு மனம் திரும்பினார்கள். கிறிஸ்தவர்களே, பசாசு உங்களுக்கு எந்த விதத்திலும் தீமை விளைவிக்காதபடிக்கு தேவமாதாவின் அடைக்கலத்தை எப்போதும் தேட கடவீர்கள். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாய் வரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமீன்.